அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:15, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். இந்த வார்த்தையை நேரடியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தான் அதை சொல்கிறார். கர்த்தர் தான் உங்களை என்னையும் அழைத்தார். அவர் தான் அவருக்குள்ளாக நம்மளை வரப்பண்ணியிருக்கிறாரு. இனி என்ன நடக்கும்? நம்முடைய வழி வாய்க்கும். ஆகவே கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் தான் நீங்கள். எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து வந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவன் தம்முடைய சத்தத்தை, தம்முடைய அழைப்பின் சத்தத்தை நமக்கு நேராக ஆண்டவர் கொடுத்தார். அது யாரோ ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் பற்றி நாம் அறிந்திருப்போம். இல்லை, ஒரு சிலருக்கு நேரடியாக ஆண்டவர் பேசுகிற அனுபவம் கூட இருந்திருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்வார்த்தை என்னென்னா, இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவன் வழி வாய்க்கும் என்றும். அருமையானவர்களே, இதுவரைக்கும் என் வழி வாய்க்கலை, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்த அந்த சந்தோஷத்தை அடைய முடியல, இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்த அந்த காரியத்தில் ஒரு கைகூடி வரக்கூடிய அனுபவம், ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை பார்க்க முடியல என்று நீங்கள் வைத்த அளவுகோலின்படி அந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு உங்களுக்குள்ள எழும்புகிற அந்த சந்தேகம், பயம், அதற்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் என்னன்னா, அவன் வழி வாய்க்கும் என்று. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வழி வாய்க்கும். ஒரு நாளும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க இனி வரக்கூடிய நாட்களில். ஏனென்றால் இன்றைக்கு தெளிவான கர்த்தரின் சத்தத்தை நான் கேட்டு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வழி வாய்க்கும். நீங்கள் எந்த காரியத்தை முன்னிட்டு ரொம்பவும் முயற்சி எடுத்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை மனதுக்குள்ளே வைத்து முன்னேற்றம் ஒன்றே, தப்பித்து கொள்ள வேண்டிய வழி ஒன்றே என்று சொல்லி எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது நீங்கள் நினைத்ததாக கூட இருக்கலாம், இல்லை அவர் நினைத்ததாகவும் கூட இருக்கலாம். எந்த விதத்திலும் அவர் வழி வாய்க்கும். அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற நெருக்கடி, போராட்டங்கள், பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அவரால் ஒரு காரியம் வாய்க்கும். அது எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கும். முற்றிலும் அது ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கும். பாதி அல்ல, கால்வாசி அல்ல, முழுக்க நீங்கள் வெற்றியாளனாய் மாறி விடுதலையின் வாழ்வை வாழ்வீர்கள். எந்தெந்த இடத்துலெல்லாம் தோற்று போனீங்களோ அந்த இடத்துலெல்லாம் கர்த்தரின் வழி வாய்க்கிறதுனால நீங்கள் ஜெயம் அடிப்பீர்கள். சீக்கிரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாறி நீங்கள் கம்பீரமாய் மீண்டும் பழைய வேகத்தில் எழும்புவீர்கள். புது பலனை அடைவீர்கள். கர்த்தரால் வந்த உயர்வை உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் காண்பார்கள். இது சத்தியமான வார்த்தை, இது நடந்தே தீரும். தயவு கூர்ந்து இதை ஒரு அலட்சியமாக, சாதாரணமாக நினைக்காதீர்கள். தேவன் பேசுகிற ஒரு நல்வார்த்தை. ஆகவே ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக. ஆகவே அவரால் அழைக்கப்பட்ட உங்களை வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். இன்றைக்கு இருக்கிற தோல்வி அது நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. பலவீனம் தற்காலிகமானது. எல்லா விதமான சறுக்கல்களும் தற்காலிகமானது. தேவன் ஆண்டவர் உங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இனம் புரியாத மகிழ்ச்சியை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் கொண்டாடுவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மால் அழைக்கப்பட்டதான எங்களுடைய வாழ்விலே கர்த்தாவே, ஆண்டவரே, காரியங்களை நீர் வாய்க்க பண்ணி எங்கள் வாழ்விலே மிகவும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கர்த்தாவே நீர் கொடுக்கிறீரப்பா. இழந்து போன எத்தனையோ விஷயங்களை நினைத்து புலம்பி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வழியை நீர் வாய்க்க பண்ணி மீண்டும் அவங்களுடைய வாழ்விலே, அவங்க முகத்தில் ஒரு கலையை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஆண்டவர் முகக்கலையை கர்த்தாவே கொடுத்து உயிர்ப்பிக்கிறீர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் வழி வாய்க்கும். சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன். நன்றி.